உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டு பாடுற கோஷ்டி இன்னும் வரல. வர்ற வழியில ஏதோ பிரச்சனையா? இங்கே யாராவது பாட்டு பாடுறவங்க இருந்தா மேடையில வந்து பாடுங்க. எல்லாரும் என்ன அமைதியா இருக்கீங்க? இங்க யாருக்கும் பாட்டு பாட தெரியாதா? வானதி நல்லா பாடுவா, அவளே பாட சொல்லுங்க. வாமா, வந்து நல்ல ஒரு சாமி பாட்டா பாடிட்டு போமா. வானதி போய் பாடு. அதான் சொல்றாங்கல்ல, போய் பாடு. அண்ணி போங்க போய் பாடுங்க. என்ன வானதி யோசிக்கிற? அதான் எல்லாரும் பாட சொல்றாங்கல்ல, பாடு. வானதி போய் பாடு. வரலட்சுமி, உன் பொண்ணு நீ சொன்னாதான் பாடுவா போல இருக்கு. நீயே போய் பாட சொல்லு. எல்லாரும் சொல்றாங்கல்ல, போ போய் பாடு போ. நான் எப்படி? போடி போய் பாடு போ. மா, நானும் பாடட்டுமா? போ. ரொம்ப அருமையா பாடுனீங்கம்மா. அந்த கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாருமா. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். சரி, வா அருள். எங்கப்பா? அப்பா அப்பா. என்ன அந்த வந்ததுல இருந்தே அவன் கையை பிடிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு என் சார்பா என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதை செஞ்சிடலாம். நாங்க என்னையா சொல்றது? நம்ம கோயில் விஷயத்துல நீங்க தான் எதுவும் கேட்காமலே செஞ்சிடறீங்களே, அப்புறம் என்னங்கய்யா? மச்சான், உங்ககிட்ட பேசணும் மச்சான். சரி, நம்ம அப்புறம் பேசலாம். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான், உங்ககிட்ட பேசதான் வந்தேன். நீங்க பாட்டுக்கு முகத்தை திருப்பிட்டு போறீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் மச்சான் அப்படி பேசுறீங்க? நீ அன்னைக்கு என் தம்பி கிட்ட நடந்துகிட்டது பெரிய தப்பு. அன்னைக்கு நான் உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னேன், நீ கேட்கல. நீ எப்ப என் தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் உன்னை மன்னிக்கிறானோ அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். அன்னைக்குதான் உங்ககிட்ட பேசுவேன். மச்சான், என்ன பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுல எந்த தப்பு இல்ல மச்சான். என் ஆத்தா தவசத்துக்கு நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். அழையா விருந்தாளியா என் வீட்டுக்கு உங்க தம்பி வந்தது உங்க தம்பியோட தப்பு. ஆகாதவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுத்தேன். அன்னைக்கே நானும் சொல்லிட்டேன் மச்சான், எனக்கு நீங்க உங்க குடும்பம் தான் வேணும். உங்க தம்பி எல்லாம் நான் கிட்டவே சேர்க்க மாட்டேன். வருதா? என்னையும் என் தம்பி பிரிச்சு பேசாதுன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். அவனை உனக்கு ஆகாதவன நீ பார்த்தனா நானும் உன்னை அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கும். என் தம்பியை பத்தி நீ பேசுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதோட நீ உன் பேச்சை நிறுத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேவையில்லாம என் கோவத்தை தூண்டாத. நான் இனிமே உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. என்ன மச்சான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு என் பொண்ண கல்யாணம் பேசி முடிச்சிருக்கு. இப்ப வந்து பேச மாட்டீங்கன்னா
என்ன அர்த்தத்துல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாமா அப்பா தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல, விடுங்க மாமா. அது எப்படி மாப்பிள்ள விட முடியும்? ஊரை கூட்டியாச்சு, கல்யாணம்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து என்கிட்ட பேசாதன்னு சொன்னா அப்புறம் கல்யாண வேலைலாம் எப்படி நடக்கும்? அப்ப அப்பா சொன்ன மாதிரி சித்தப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க, பிரச்சனை முடிஞ்சிரும்ல. நான் எதுக்கு மாப்பிள்ள கண்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மாமா நீங்க இப்ப இப்படி பேசுறதுதான் பிரச்சனையே. ச்சே, கரிகாலா, இனி அவன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. அவனா புரிஞ்சு திருந்தினாதான் உண்டு. நீ அவன்கிட்ட எதுவும் பேசாத. என்னண்ணே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனையும் உங்களாலதான். நான் இன்னைக்கு உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டனா? தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை இழுத்து விட்டு போயிட்டீங்க. அது இப்ப வரைக்கும் பாஞ்சிட்டே இருக்கு. வரதா, பார்த்து பேசு. அன்னைக்கு நானா பிரச்சனை பண்ணேன்? அன்னைக்கு நீ ரொம்ப மட்டமா நடந்துகிட்ட. தங்கச்சி புருஷனாச்சேன்னு நான் அன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். இல்லன்னா நீ அன்னைக்கு பண்ணதுக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? கிழிச்சிருப்பீங்களா? மாமா வருதா, வார்த்தையை பார்த்து விடு. இத பாருங்க, இந்த பூச்சாண்டி காட்டுற வேலைலாம் உங்க தம்பிய என்கிட்ட வச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. யார் பூச்சாண்டி காட்டுறாங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சொல்லிட்டேன். குணா, இங்க சாமி கும்பிட வந்திருக்கோம், சண்டைலாம் வேணாம். என் அண்ணனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லன்னா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். நடக்கிறதே வேறையா இருக்கும்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு கேக்குறேன். மாமா வேண்டாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. மாமாவா? யாரா உனக்கு மாமா? நீங்க எல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு முறை வச்சு மாமான்னு கூப்பிடுற? அப்படி என்ன கூப்பிடணும்னா என் மாப்பிள்ள கரிகாலனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. பாத்தியடி உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு? ஒரு பிரச்சனையும் இல்லாத அப்பவே என் சின்ன அண்ணன் குடும்பத்து மேல இவ்வளவு வன்மமா இருக்காரு. அவருக்கு மட்டும் உன்னோட விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை கொன்னே போட்டுருவாரு அவரு. எப்ப நீங்க இப்படி சொன்னீங்களோ, இனி ஜென்மத்துக்கும் நான் உங்களை அப்படி கூப்பிட மாட்டேன். இத்தோட இங்க பிரச்சனை பண்றது நிறுத்துங்க. அதான் உங்களுக்கு மரியாதை. ஏய், இல்லனா என்னடா பண்ணுவீங்க? அப்பனும் மகனும் சேர்ந்து என்ன பயமுறுத்துறீங்களா? ஏய், உங்களுக்கு பயப்படுறாலும் நான் கிடையாது. எப்படியோ பிரச்சனை பெருசாயி இந்த கல்யாணம் நின்னா சரிதான். வரதராஜா, இது கோவில். தேவையில்லாம உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசி சாமி கும்பிட வந்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. ராஜசுந்தரையா முகத்துக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்க சொந்த பிரச்சனை எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். எல்லாரும் ஏன் இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலையை பாருங்க. போங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.